அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனுமதியின்றி நுழைவதின் ஆபத்து. அனுமதியின்றி நுழைவதின் மூலம் அங்கு ஒரு பொருள் முன்கூட்டியே காணாமல் போய் இருந்தாலும் அல்லது அப்பொருள் வேறு ஒருவர் மூலம் வீணாக்கப்பட்டிருந்தாலும் இவர் மீது பழி உண்டாக ஏதுவாகும். தவறான பார்வை. அந்நிய பெண்களுடன் தனித்திருப்பது, பெண்களின் மறைவிடங்களை உற்று நோக்குவது இவை விபச்சாரத்தின் வழிகளாகும். அனுமதி இன்றி நுழைவதால் இவைகள் ஏற்பட ஏதுவாகும். எனவே கருணையுள்ள அல்லாஹு தஆலா மிக உயர்ந்த வழியை நமக்காக கற்றுத்தந்து அதை பின்பற்றும்படி கூறுகின்றனர். இதனால் மிக மோசமான செயல், ஜனங்களுக்கிடையில் கேவலம் பரவுவது போன்றவைகளை விட்டும் முழு பாதுகாப்பு கிடைக்கும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் பரிசுத்தமானவர்கள். அவர்கள் இஸ்லாத்திற்காக நடைபெற்ற யுத்தத்திற்கு சென்று மதீனா திரும்பும் வழியில் தவறவிடப்பட்டார்கள். பாதுகாப்பு பணிகளுக்காக அவ்வழியாக வந்த ஹல்ரத் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னை அவர்களை பாதுகாப்பாக மதீனா அழைத்து வந்தார்கள். இவ்விருவரும் சில மணி நேரம் பயணம் செய்ததை இஸ்லாத்தின் நயவஞ்சகர்கள் இட்டுக்கட்டி அவதூறு கூறிவிட்டார்கள். அல்லாஹு தஆலா அவதூறு கூறியவர்களை கண்டித்து குர்ஆனிலே சூரத்துல் நூரில் 11 முதல் 20 வரை 10 வசனங்களை இறக்கி அன்னை அவர்களின் பரிசுத்தன்மையை தெளிவுபடுத்தினான். எனவே அந்நியம் வீட்டிற்கும் அனுமதியின்றி பிரவேசிப்பதின் மூலம் பரிசுத்தமான ஆண் பெண் அவதூறுகளுக்கு ஆளாக நேரிடும். இத்தகைய நல்லோர்களுக்கு எவ்வித அவதூறும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் அல்லாஹு தஆலா அனுமதி பெறுவதை அவசியமாக்கினான். இதுவே கூட்டு வாழ்க்கையில் தீங்கு ஏற்படாமல் இருக்க முழுமையான பாதுகாப்பாகும். யாரும் குடியிருக்காத வீட்டில் நுழைவதும் ஆபத்தில் சிக்கியவர்களை பாதுகாக்க அனுமதியின்றி நுழைவதும் குற்றமாகாது. மேற்கூறப்பட்டவை இஸ்லாமிய நல்லொழுக்கமாகும். மிக உயர்ந்த நேரான வழியாகும். இதை அல்லாஹு தஆலா தன்னை கொண்டு ஈமான் விசுவாசம் கொண்ட மக்களுக்கு கற்றுத்தருகிறான். ஆதாரம் ரவாஇஉல் பயான். வஸ்ஸலாம்.